குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்றைக்கி 10th சயின்ஸ் கீ பார்க்கலாம். 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 98 இன்ட்டு 10⁴ டைன். ஓகேவா? 1 kgf அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 kg இன்ட்டு 9.8 மீட்டர்/s². ஸோ 9.8 நியூட்டன். 1 kgf வந்து நம்ம டைன்லையும் சொல்லலாம். டைனுங்கிறது என்னதுப்பா? 1 கிராம். அடுத்து 9.8 இன்ட்டு சென்டிமீட்டர்/s². ஓகேவா? ஸோ அதை இப்படி கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் வந்து 98 இன்ட்டு 10⁴ டைன். இதே நீ சிம்பிளாக 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10⁵ டைன்லேருந்தும் நீ கொண்டு வரலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஐ டிஃபெக்ட் presbyopia கேன் பி கரெக்டட் பை பைஃபோக்கல் லென்ஸ். அடுத்து தேர்ட் ஒன், த ஒர்க் டன் மூவிங் எ சார்ஜ் ஆஃப் 10 கூலும் across 2 points in a circuit is 100 joule. What is the potential difference between the points? ஸோ குடன்னும் சார்ஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டிருக்கிறது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ V இஸ் ஈக்குவல் டு W/Q. ஸோ W எவ்வளவு? 100 ஜூல் டிவைடட் பை 10 கூலும். ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 10 வோல்ட் கிடைக்கும். ஓகேவா? தென் அடுத்து பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி வாஸ் டிஸ்கவர்ட் பை ஐரீன் கியூரி. அடுத்து டேஸ் இஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் மெட்டல் டு ஃபார்ம் அமால்கம், தட் இஸ் Hg, மெர்க்குரி. When the pressure is increased at a constant temperature, the solubility of gases in liquid also increases. ஓகேவா? solubility increase ஆகும். அடுத்து பாருங்கள், the pH of solution is 3. its OH minus concentration என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ pH 3னா pH plus pOH is equal to 14. pOH வேணும்னா 14 minus 3. ஸோ என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 11 கிடைக்கும். ஸோ கேட்டிருக்கிறது OH மைனஸ் அயனோட கான்சன்ட்ரேஷன். அப்போ pOH இது அப்படின்னா OH மைனஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம 10⁻- pOH வரும். ஸோ 10⁻-11. ஸோ ஆன்சர் வந்து என்னப்பா? 1 இன்ட்டு 10⁻-11 மோலார். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், C2H5OH + 3O2 will use 2CO2 + 3H2O. ஸோ எந்த ப்ராடக்டில் வந்து நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்குதோ அந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம கம்பஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கம்பஷன் ஆஃப் எத்தனால். அடுத்து பாருங்கள், காஸ்பீரியன் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த எண்டோடெர்மிஸ். இதெல்லாம் ஃபஸ்ட்டு 1 மார்க்காக கேட்டிருக்காங்க உங்களுக்கு. அடுத்து த சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் அட் த சென்டர் ஆஃப் த மெட்டாசென்ட்ரிக். அடுத்து வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்து December 1. அடுத்து விச் சாஃப்ட்வேர் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அனிமேஷன், தட் இஸ் ஸ்க்ராட்ச். அடுத்து பாருங்கள், இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங். இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் OH அப்படின்னா ஆல்கஹால். ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபியூரன் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது. அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன். அடுத்து சோப் அப்படிங்கிறது பொட்டாசியம் ஸ்டீரேட். கார்பன்ங்கிறது வந்து பென்சீன். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்பல்சரி கொஷின் 22, ஃபைண்ட் த மாஸ் பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் மீத்தேன். மீத்தேனில் என்ன எலமெண்ட் இருக்குது? நம்மளுக்கு கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதோட மாஸ் பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிக்கணும். ஒரு கார்பன் இருக்குது, 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதோட மாஸ் வந்து கார்பனோட மாஸ் எவ்வளோப்பா? 12. ஹைட்ரஜனோட மாஸ் 1. மொத்தம் 4 இருக்கிறதுனால 12 + 4 16. பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் அப்படிங்கும்போது மாஸ் ஆஃப் கார்பன் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இன்ட்டு 100. ஸோ 75% கிடைக்கும். அதே மாதிரி ஹைட்ரஜனை வந்து எவ்வளோ இருக்குது? இந்த காம்பவுண்டில் 4 இருக்குது. ஸோ 4 டிவைடட் பை 16 இன்ட்டு 100. ஸோ 25%. நெக்ஸ்ட்டு 30, எ சோர்ஸ் ப்ரொடியூசிங் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி 90 Hz is approaching a stationary listener with a speed equal to, ஸ்பீடு எப்படி இருக்குங்கிறாங்க? 1/10 of the speed of the sound. ஸோ ஸ்பீட் ஆஃப் த சவுண்டோட கம்பேர் பண்ணும்போது அது எப்படி இருக்குங்கிறாங்க? 1/10. ஸ்பீட் ஆஃப் த சவுண்டை நீ வீணு எடுத்துக்கிட்ட அப்படின்னா இதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது? 1/10 இன்ட்டு வீணு இருக்குது. ஓகேவா? வாட் வில் பி த ஃப்ரீக்வன்சி ஹியர்ட் பை த லிசனர். ஸோ ஃபார்முலா என்ன? லிசனரோட ஃப்ரீக்வன்சி தான் கேட்டிருக்காங்க. ஸோ N' இஸ் ஈக்குவல் டு V/V - Vs இன்ட்டு N. ஓகேவா? ஸோ V டிவைடட் பை Vsங்கிறது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷ்னரி லிசனரோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது? நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்பீடோட 1/10 டைம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 1/10 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ V டிவைடட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன். 10V - V டிவைடட் பை 10. இது வந்து 90 Hz நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ மேலே 10 போயிடும். ஸோ 10V டிவைடட் பை 9V வரும். Vயும் கேன்சல் ஆயிரும். ஸோ 9 10s are 90. 10 × 10 100 Hz வரும். ஓகேவாப்பா? ஸோ அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 34ல் பியில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எ சாலிட் காம்பவுண்ட் A அண்ட் ஹீட்டிங் டீகம்போஸ் இன்ட்டு B அண்ட் Cன்னு கொடுத்துருக்கணும். சரியா? இன்ட்டு கேஸ் Bன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ வந்து கேஸ் வந்து சியாக தான் இருக்கணும். ஏன்னு கேளுங்களேன், ஆன் பாசிங் த கேஸ் சி த்ரூ வாட்டர்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சி வந்து எதை எடுத்துக்கணும், நம்ம கார்பன் டை ஆக்சைடை தான் எடுத்துக்கணும். ஸோ கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணினா கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடு கேஸை கொடுக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸை வாட்டரில் நீ பாஸ் பண்ணும்போது கார்போனிக் ஆசிடாக மாறும். அதுதான் வந்து இட் பிகம்ஸ் அசிட்டிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து கால்சியம் கார்பனேட், பி வந்து கால்சியம் ஆக்சைடு, சி வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவாப்பா, இட் இஸ் ஈஸி கொஷின்ப்பா. நிறையா பேர் சென்டம் போடலாம். தேங்க்யூ.